friends, welcome to our channel friends. போன வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் friends. இந்த வீடியோ நம்ம கணபதி ஹோமம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாரா. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் என் மேக்கப் பயங்கரமாக இருக்கா கண்மையெல்லாம் வச்சுக்கிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆச்சு, யூனிவா கணபதி ஹோமம் ஸ்டார்ட் பண்ணலாம். மையெல்லாம் பயங்கரமாக இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் யூனி. பழைய வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இப்போ தான் கணபதி ஹோமம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோ கீழே இங்கே இருக்கிற டைல்ஸ் இங்கே தான் கல் வச்சு நம்ம வந்து ஹோம குண்டத்தை வளர்க்க போகிறோம். ஓகேவா? எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டு சோஃபியாவும் வந்து. ஹலோ, என்ன எல்லாம் இங்கே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு யூனி. ஓகே சோஃபியா, நானும் சாரெல்லாம் ரெடியாக தான் இருக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். யூனி கல் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு குட்டி கோலம் போட்டுட்டு அது மேலே தான் கல் வைக்கணும் யூனி. எங்கள் வீட்டுக்கு ரக ப்ரைஸ் நான் பார்த்தேன் யூனி. ஓ அப்படியா சோஃபியா? சரி சோஃபியா, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். உனக்கு தெரியும்ல கிரக பிரவேசம் எப்படி பண்ணுவாங்கன்ட்டு. அம்மா யூனி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கீழே வந்து கோலம் போடணும். வா போய் கோலம் மாவு எடுத்துட்டு வரலாம். சோஃபியா, இது டைல்ஸ்னால கீழே நம்ம கோலம் போட முடியாது. ஸோ நான் இந்த அச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து ஆரஞ்சு கலர் போட்டால் தான் கரெக்டாக வரும். ஏன்னா டைல்ஸ் வெள்ளை கலரில் கலந்துருக்குல்ல. ஸோ ஆரஞ்சு கலர் பவுட்ரு போட்டுட்டு ஆரஞ்சு கோலமாவு போட்டுட்டு அப்படியே லேசாக தேய்ச்சி ஊட்டிட்டு எடுத்தோன்னா அழகாக வந்து ஷேப்பாக வந்து டிசைன் வந்துடும். 1 2 3. வாவ், செம்ம அழகா வந்திருக்கு சோஃபியா. யூனி செம்மையா இருக்கு யூனி. கோலம் நல்லா அச்சு அழகா வந்திருக்குல்ல. செம்மையா இருக்கு யூனி. செம்ம டிசைனாகவும் இருக்குது. ஆமா யூனி, நல்லா அழகா வந்திருக்கு யூனி. சாரா, நீ போயிட்டு அந்த மாயலை பறிச்சுட்டு வந்தேன்னு சொன்னீல, அதை போய் கழுவி எடுத்துட்டு வா சாரா, டைம் ஆச்சு. சோஃபியா, நான் எப்போவோ கழுவி ரெடியாக வச்சுட்டேன் சோஃபியா. இதோ எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா நான் மாவேலை எடுத்துகிட்டு வரேன். இதோ பாருங்கள், நான் அழகாக பூ மாதிரி கட்டி தோரண மாதிரி ரெடி பண்ணிட்டேன் சோஃபியா. இது இப்போ அழகாக நான் வந்து இங்கே கட்டி விட்றேன். ஓகேவா? யூனி செம்மையாக இருக்குல்ல. மாயலை வச்சாதான்ப்பா மங்களகரமாக இருக்குது வீடே. சரி ஓகே, இந்த மாவேலை எங்கே மாட்டலாம்? இங்கே மாட்டலாம். ஓகேவா? வாவ், செம்ம அழகாக இருக்குல்ல. இந்த மாயலை வச்சாதான் வீட்டுக்கு ஒரு அழகான லுக்கு, மங்களகரமான லுக்கெல்லாம் இருக்குது. யூனி, எப்படி யூனி இருக்குது? நல்லா இருக்கா? கோலமும் மாயலையும் தான் வீட்டுக்கு லட்சணத்தையே கொடுக்குதுல்ல. செம்மையாக இருக்கா? யூனியை பார்த்து சொல்லு யூனி எப்படி இருக்குன்ட்டு. சாரா, செம்மையா இருக்கு சாரா. மாயலை அழகா கட்டி இருக்கிற கோலமும் செம்மையா இருக்கு. உண்மையானுமே நம்ம வீட்டுக்கு புது லுக்கு வந்துருச்சு தான், கிரக பிரவேசம் லுக்கு. சரி, அடுத்தது நான் வந்து அந்த கல் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதோ பாருங்க, இதுதான் வந்து செங்கல் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இப்போ வந்து கட்டமாக கட்டணும், ஓமகுண்டம் வளர்க்கணும். இது நான் யூடியூப்ல பார்த்தேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நான் ஒன்று அடுக்கி வைக்கிறேன் பாருங்க. நான் பாக்ஸ் மாதிரி வைக்கணும். 4 பக்கம் பாக்ஸ் வச்சுட்டு இந்த ஒரு இதில் வச்சா வந்து நெருப்பு சுற்றி வரும். ஸோ அதுக்கு வந்து 3 செங்கலாக வச்சாதான் செம்ம அழகாக இருக்கும்ல. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது? செம்ம அழகாக வச்சுருக்கிறேன். 1 லேயர் வச்சாச்சு, 2 லேயர் வச்சாச்சு. இப்போ 3ஆவது லேயர் தான் வச்சிட்ருக்குறோம். ஓகே, செம்மையாக இருக்குல்ல. யூனி, இது வச்சது மட்டும் போடக்கூடாது. பக்கத்தில் வந்து நம்ம கோலம் போடணும். அந்த செங்கல் மேலே வந்து 2 கோடு மாதிரி இழுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாதான் ஓம குண்டலம் வந்து அழகாக இருக்கும். இதோ பாரு, இதெல்லாம் நானே ரெடி பண்ணுறேன் பாருங்கள். கோலம் மாவில் கோலம் போட்டு அதுக்கப்புறமேட்டு மஞ்சள் வச்சு அது மேலே குங்குமம் வைக்கணும். ஓகேவா யூனி? சோஃபியா, நான் மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் சோஃபியா. ஓகேவா சோஃபியா? நடுவில் வச்சா மட்டும் போதும்ல. ஓகே, இங்கே ஒரு மஞ்சள் வச்சாச்சு, குங்குமம் வச்சாச்சு. ஆமாப்பா, சோஃபியா சொன்ன மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்ச உடனே ஓம கொண்டெல்லாம் செம்ம அழகாக வந்துருக்குல்ல. சூப்பராக இருக்கு. சாரா வந்து இங்கே பார்த்து சொல்ல, எவ்வளோ அழகாக இருக்கு. நம்மளே ரெடி பண்ண ஓம கொண்டெல்லாம் சாரா, செம்மையாக இருக்குல்ல. ஆமாம் சாரா, யூனி 2 பேருமே செம்ம அழகாக ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா? இப்போ போய் குச்சி எடுத்துகிட்டு வரணும் அந்த ஓமக்குண்டலத்தில் வந்து போடுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா மஞ்சள், இதோ பாருங்கள் மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள் புளியார் பிடிச்சி வைக்கணும். ஏன்னா கணபதி ஹோமமே கணபதியை பண்ணுறது தான். கணபதினா யார்? நம்ம பிள்ளையார் தானே. அதனால் மஞ்சளை பிடிச்சி வைக்க சொல்லுவாங்க. இருங்க, நானே உங்களுக்கு அழகாக இதோ பாருங்கள் மஞ்சளை எரித்தி அதை அப்படியே பிடிச்சி இதோ பாருங்கள் இப்படி கையை வச்சு இது பண்ணிங்கன்னா சைஸ் மாதிரி மஞ்சள் வந்துடும். புளியார் இதோ பாரு, புளியார் ரெடி ஆகிடுச்சுல, மஞ்சள் புளியார். இப்போ இதுக்கு வந்து ஒரு குங்குமம் வச்சுட்டேன்னா மஞ்சள் புளியார் ரெடி. கணபதி ரெடி ஆகிட்டாரு. இனிமேல் ஓமம் தான் வளர்க்கணும். ஓகேவா? செம்மையாக இருக்குல்ல.
சோஃபியாக்கா, நீங்க செம்ம அழகா ரெடி பண்ணிட்டீங்கக்கா. அழகா இங்க பாருங்களேன், மஞ்சள் பிள்ளையார் மாலை எவ்வளோ அழகா இருக்கு. என் வீட்டை பார்க்கவே எனக்கு கோவில் மாதிரி இருக்கு. செம்மையா இந்த பிள்ளையார் ரெடி பண்ணிட்டீங்க. எனக்கு அப்புறம் சொல்லி தரீங்களா சோஃபியாக்கா? அங்க பாருங்களேன், மாயில தோரம் எல்லாமே செம்மையா இருக்கு. பிள்ளையார பாருங்களேன் எவ்வளோ அழகா. கிட்டக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? ஜாலி ஜாலி. எங்களுக்கு கணபதி ஓமமே செம்மையா இருக்கு பிள்ளையார் பார்க்க. செல்ஃபு மேலே பாருங்க மாயில இருக்கு. எல்லாமே செம்ம சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நாங்களே மாயில தோரணம் கட்டிட்டோம், கல் ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டோம். அண்ட் தென் மஞ்சள் புளியாரை ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் பூஜையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓமத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான், கணபதி ஓமம். சரி, இப்போ நான் போயிட்டு விளக்கேற்றிட்டு வரேன், விளக்கு எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? நான் போய் விளக்கேற்றிட்டு வரேன். அப்பா சுடுதே. சாரா, இங்கே பாரு, நான் விளக்கேற்றிட்டு வந்தாச்சு. இது வாங்கி கீழே வை சாரா. வாவ், செம்மையா இருக்கு. சாரா, உன்னை நேற்று நான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேனே சாரா, வாங்கிட்டு வந்துட்டியா? அதையும் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து இந்த பூஜையில வைக்கணும். அப்பதான் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ண முடியும். விளக்கேற்றியாச்சு, ஃப்ரூட்ஸ் வச்சா ஓகே தான். யூனி, நான் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வரேன் யூனி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, நான் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் தென் பூவும் வாங்கி வச்சுருக்கேன். நேற்று ரோஸ் கிடச்சிருக்கு, பட் ரோஸ் வாங்கி வச்சாச்சு. சரி, ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ் எடுத்து நம்ம யாருக்கு வைக்கணும்? நம்ம கணபதி பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையாருக்கு வைக்கணும். வாவ், செம்மையாக இருக்குல்ல, மஞ்சள் பிள்ளையார் எல்லாமே அழகாக வச்சாச்சு. இப்போ அடுத்தது வா சூப்பர் சாரா, ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வந்து வச்சுட்டிங்களா? நான் போய் ஓமம் குண்டத்துக்கு குச்சி பொறுக்கி வச்சிருந்தால அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த குச்சி தான், ஆலமரத்து குச்சின்னு சொல்லுவாங்களா, ஆலங்குச்சி தான். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 குச்சி இதில் போடணும். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் இருங்க, உங்களுக்கு கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறேன். இதோ பாருங்கள், இதே மாதிரி 4-5 குச்சி ஃபஸ்ட்டு கீழே போட்டுட்டு அப்புறமேட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி ஒரு கற்பூரம் 1-2 கற்பூரத்தை அதில் போடணும். அப்போ தான் அந்த குச்சிலாம் பற்றிக்கிட்டு எரியும். இதோ பாருங்கள், 2 கற்பூரம் இருக்குல்ல, 2 கற்பூரம் போட்டோம். ஏற்றுங்க. ஓகே சோஃபியா, நானும் சாரா தானே கற்பூரம் ஏற்றுறோம். வா, நாங்கள் எரிய வச்சுட்டோம். சோஃபியா பாரு, செம்ம அழகா கற்பூரம் பற்றிட்டு எரியுது. செம்ம சூப்பராக இருக்குல்ல? வா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஓமக்கொண்டெல்லாம் செம்ம அழகாக இருக்குது, அழகாக பற்றிட்டு எரியுதுல? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நான் ஒரு மந்திரத்தை சொல்லி ஆமாம், மந்திரம் சொல்லிட்டு ஏற்றுங்க. சரி, அப்போ ஒவ்வொருத்தவங்களாம் குச்சி ஒரு 4 குச்சி 2 குச்சி போடணும். ஓகேவா? நான் கேசட் போட்டிருக்கேன், ஓமக்கொண்டெல்லாம் கேசட், அது பின்னாடி ஓடிட்டுருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களாம் வாங்க, ஒவ்வொருத்தவங்க அந்த நெருப்பில் குச்சி அள்ளி போடுங்க. சாரா, நீ ஃபஸ்ட்டு ஏஞ்சி வா சாரா, போடு. சோஃபியா, நீ சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நாங்கள் குச்சி அள்ளி போடுறோம். நீனும் அள்ளி போடணும் சோஃபியா. இது உன் வீடு தான், நீனும் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்கல. ஸோ நீயும் தான் குச்சி போடு. செம்மையாக இருக்குல்ல? நான் பார்த்துருக்கேன்ப்பா, கொஞ்சம் நெய் அள்ளி போட சொல்லுவாங்க. 2 குச்சி போட்டுட்டு கொஞ்சம் நெய் போட்டால் தான் நல்லா அழகாக எரியும். யூனி, அந்த நெய் எங்கே யூனி? அதோ இருக்குல்ல, அந்த நெய் கொஞ்சம் ஊற்று யூனி. படத்தில் மாதிரி நெய் எடுத்துட்டு வாங்கன்னு மாதிரி செம்மையாக நெய் போட்டோடனே செம்மையாக எரியுதில்ல? ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 குச்சி போட்டுட்டேன். செம்மையாக எரியுதில்ல ஃப்ரெண்ட்ஸ்? ஓமக்கொண்டெல்லாம் ஹாப்பியாக இருக்கு. நெக்ஸ்ட்டு யூனி, நீ போடு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சாரா சொன்ன மாதிரி நெய் ஊற்றினவொடனே செம்ம அழகாக எரியுது. ஓகே, இப்போ நான் ஒரு 2-3 குச்சி போடுறேன். 1 2 3 போட்டாச்சு. வா, செம்ம சூப்பராக எரியுது. இந்த வீடு நல்ல வீடாக நல்ல இதுவாக அமையணும், எங்களுக்கு வெற்றியே அடையணும். அடுத்த சோஃபியா, வா சோஃபியா, நீ எங்களுக்காக போடு. யூனி, நாங்கள் வீடு கிரக பிரவேசம் போடும் போதே நான் போட்டுட்டேன் யூனி. சரி, ஓகே, உனக்காக நானும் மறுபடியும் ஒரு 2 குச்சி போடுறேன். செம்மையாக இருக்குல்ல? செம்ம அழகாக எரியுது. சரி, அப்போ நம்ம குட்டியால் விட்டுட்டோமே. குட்டியால் வா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓமக்கொண்டெல்லாம் பார்த்தா எனக்கு கில்லி படம் ஞாபகம் தான் வருது. நெய் எடுத்துகிட்டு வாங்க, நெய் ஊற்றுங்க அப்படிங்கிற மாதிரி செம காமெடியாக இருந்துச்சுல்ல? சரி, ஓகே, எல்லாரும் 2-2 குச்சி போட்டாங்க. நம்ம பங்குக்கு நாம் என்ன பண்ணலாம்? சரி, நம்மளும் 2 குச்சி எடுத்துகிட்டு போடலாம். நான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறேன், எனக்கு செம காமெடியாக இருக்குது. ஐயோ, கீழே போட்டேன். அப்பாடா, இப்போ தான் நல்லா அள்ளி போட்டேன். செம அழகாக இருக்குது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கிட்டக்க காட்டுறேன், பார்க்குறீங்களா? அதை பாருங்கள். வாவ், ஐயோ, எவ்வளோ செம்மையாக எரியுதில்ல? செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்போ சாப்பிடணும் போல் நான் வெயிட் பண்ணுறேன். அழகாக எல்லாமே பற்றிக்கிட்டு எரியுது. செம்ம சூப்பராக இருக்குல்ல? ஓமக்கொண்டெல்லாம் செம்மையாக இருக்குது. சாரா, எல்லா குச்சியும் எரிஞ்சு முடிஞ்சோடனே வீடு ஃபுல்லாக புகையாக வரும், பயந்துடாதீங்க. அந்த புகை வீட்டுக்குள்ளே போய் தீய சக்தியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். ஓகேவா?
ஓகே சோஃபியா, இங்கே பாருங்கள் கையில் பூ வச்சுருக்கேன். பூவை நம்ம வந்து பிள்ளையாருக்கு அப்பப்போ போட சொன்னாங்க, பிள்ளையாருக்கு போட்டாச்சு. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்களேன், சோஃபியா சொன்ன மாதிரி எல்லாம் எரிஞ்சு முடிச்சு புகையா வீட்டு ஃபுல்லா கிளம்புது. குட்டியால கண்ணை முடிக்க, கண்ணெல்லாம் எரிய போகுது பாரு புகை. சாரா நீ ஏன் கண்ணை முடிக்க சாரா? வா, எல்லா குச்சியும் நல்லா அழகா எரிஞ்சிருக்குப்பா. செம்மையா வீடு ஃபுல்லா செம்ம அழகா புகையா பறக்குது பாருங்களேன். செம்மையா இருக்குது, ஜாலி ஜாலி, செம்ம சூப்பரா இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூனி சாரா அவங்க வீடு நல்லபடியாக வந்து கணபதி ஹோமம் முடிஞ்சிச்சு, புகை வீடு ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு, செமையாக இருந்துச்சுல்ல. ஓகே, மீராக்கா வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. நானும் 2-3 கிஃப்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா, அந்த கிஃப்ட் இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கலாம். இதோட கண்டினியூஷன் வீடியோ அடுத்த வீடியோவில் இருக்கும், கிஃப்ட் வீடியோ, அதை கண்டிப்பாக பாருங்கள். இதோட முடிச்சிடக்கூடாது, இவங்க நல்லபடியாக ஹோமம் பண்ணியிருக்காங்களே. ஸோ நாம் வந்து இவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமத்தை வச்சு வந்து படைச்சிடலாம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பால் காய்ச்சி குடிச்சாச்சு, சாமிக்கும் வச்சு படைச்சாச்சு. இந்தா சாரா, விபூதி பூசிக்கோ, நல்லா அழகாக விபூதி குங்குமம் பூசி விட்றேன், நல்லா போட்டு நல்லபடியாக இருங்க. ஓகேவா? அண்ட் தென் வந்து இந்த சைடு வந்து யூனி குட்டியாளுக்கு வந்து நானே பூசி விட்றேன். அப்புறமேட்டு குட்டியால் நீ நல்லா படி, நல்லா சந்தோஷமாக இருங்க, யூனி நல்லா இருங்க. ஓகேவா? அப்புறமேட்டு எனக்கு நானே பூசிக்கிறேன். ஐயோ என்னடா சரியாக வரல, எனக்கு நானே பூசிக்கிறேன். எனக்கு காமெடியாக இருக்குது, என்னெல்லாம் கணபதி ஹோமத்துக்கு கூப்பிட்ருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் மஞ்சள் புள்ளியாரை காட்டுறேன். அப்புறம் எங்கள் கணபதி ஹோமம் அந்த இதை காட்டுறோம். அங்கே பாருங்கள், அந்த கல்லெல்லாம் சைல் ஃபுல்லாக எரிஞ்சிருக்குல்ல. நானும் விபூதி பூசியிருக்கேன், சாரா விபூதி பூசியிருக்கிறா, குட்டியால் நாங்கள் எல்லாம் விபூதி பூசியிருக்கோம். எங்கள் கணபதி ஹோமம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தோடனே சோஃபியா தான் எங்களுக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணா. ஸோ சோஃபியாவுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கோங்க. தேங்க்யூ சோஃபியா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. அந்த தென் இதோட கண்டினியூஷன் வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக கிஃப்ட்லாம் ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ வந்து மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சோஃபியா இல்லைன்னா எங்களுக்கு கணபதி ஹோமமே பண்ணியிருக்க முடியாது. சோஃபியாவுக்கு தான் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தென் மேலேருந்து எங்கள் வீட்டு லுக்கை காட்டுறேன் பாருங்கள். அண்டு எங்களுக்கு வந்து விஷ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதோட கண்டினியூஷன் வீடியோவும் பாருங்கள். பாய்.